Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம static GK bites அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். So அதுல இன்னைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஸோ அது கட்டாயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 37th நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா, 36th நேஷனல் கேம்ஸ் வந்துட்டு குஜராத்ல நடந்திருக்கும். அண்ட் இந்த வருஷம் 37th நேஷனல் கேம்ஸ் நடந்திருக்கும். சரியா? இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால 37th நேஷனல் கேம் கோவால நடந்திருக்கும். அண்ட் அதோட மோட்டோ பாத்தீங்கன்னா கெட் செட் கோவா. மஸ்கட் பாத்தீங்கன்னா மோகா அண்ட் இந்தியன் பிஷன். ஓகேவா? ஓகே, இந்தியன் பிஷன் தான் இந்த வருஷத்தோட மஸ்கட். தீம் சாங் பாத்தீங்கன்னா கேல் ஐசா கேல் ஜெய்சா கோய்பி கேலா நாகோ நாஹோ. ஓகேவா? கேல் ஐசா கேல் ஜெய்சா கோய்பி கேலா நாஹோ அப்படிங்கறதா இந்த வருஷம் தீம் சாங். மோட்டோ தான் ரொம்ப முக்கியம், கெட் செட் கோ. ஓகே, மோட்டோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜபலிந்திரா டிராபி மகாராஷ்டிராக்கு கிடைச்சிருக்கும். பெஸ்ட் மேல் அத்லெட், அதாவது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான அந்த மாதிரியான டிராபி, ஓவரால் டிராபி மகாராஷ்டிராக்கு. பெஸ்ட் மேல் அத்லெட் வந்துட்டு ஸ்ரீஹரி நட்ராஜ். பெஸ்ட் ஃபீமேல் அத்லெட் பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய சன்யுக்தா பிரசன்ட் காலே அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரணத்தி நாயக், ஒடிசாவை சேர்ந்த பிரணத்தி நாயக் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இவங்க எல்லாம் இதெல்லாம் பெஸ்ட் கேட்டகரி. சோ அடுத்து டாப் 3 போர்ஷன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எங்க பார்த்தாங்களும் நீங்க மகாராஷ்டிரா, கேலோ இந்தியானாலும் மகாராஷ்டிரா தான் வருவாங்க. அண்ட் நீங்க நேஷனல் கேம்ஸ்னாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு சர்வீசஸ். இப்போ ரயில்வேல இருந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி சர்வீசஸ் அப்படிங்கறதுல இருந்து, ஓகேவா, அதுல இருந்து வின் பண்ணவங்க வந்துட்டு செகண்டா, அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க செகண்டா வந்திருக்காங்க. ஓகேவா? சர்வீசஸ் அப்படிங்கிறது. சோ இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகேவா? அந்த சர்வீசஸ் அப்படிங்கறதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் இதுல நீங்க ரொம்ப பெருசா தெரிஞ்சுக்க வேணா, ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. மஸ்ட் ரேரா போனா உங்களுக்கு செகண்ட் கேட்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் சர்வீசஸ், தேர்ட் ஹரியானா. ஓகேவா? சோ அடுத்து சயின்ஸ்ல சின்னதா நமக்கு ஒரு நாலேஜுக்காக நம்ம இந்த ரியாக்டிவிட்டி இருக்குல்ல, ஓகேவா, ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது எதுக்கெல்லாம் ரியாக்டிவிட்டி அதிகம், அதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இது தெரிஞ்சுக்கோங்க. சோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் இதுதான் ஹையர். இது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ், மேல இருந்து கீழே வரைக்கும். கீழே வர்றதெல்லாம் லெஸ் ரியாக்டிவ். இந்த லெஸ் ரியாக்டிவ் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் தான் சென்டர், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். வேற எந்த ஒரு பொருள் கூடயும், எந்த ஒரு கெமிக்கல் கூடயும் ஈஸியா ரியாக்ட் ஆகாது. அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பர், மெர்குரி, சில்வர், பிளாட்டினம், கோல்டு. இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பர், சில்வர், கோல்டு, மெர்குரி, பிளாட்டினம், இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்ல நம்ம என்விரான்மெண்ட்ல அதிகமா கேட்டுட்டு இருப்போம். காப்பர், மெர்குரி, கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாம். சோ அப்ப இதெல்லாமே என்னது? லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். less reactive metals. These metals are less reactive than hydrogen அர்த்தம். அப்ப எதெல்லாம் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. பொட்டாசியம், சோடியம். ஹையஸ்ட் ரியாக்டிவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொட்டாசியம், அதுக்கப்புறம் தான் சோடியம், கால்சியம். பொட்டாசியம், சோடியம், கால்சியம். ஃபர்ஸ்ட் டாப் 3 என்ன? பொட்டாசியம், சோடியம், கால்சியம். அப்புறம் மெக்னீசியம், அலுமினியம். மெக்னீசியம், அலுமினியம், சிங்க், அயன், நிக்கல், டின், லெட். ஓகேவா? இது நான் பேரா ஞாபகம் வச்சுப்பேன், எனக்கு மறக்காது. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், சிங்க், அயன், நிக்கல், டின், லெட். நிக்கல், டின், லெட், அது கீழே அந்த 3 பேரா நான் படிச்சுக்குவேன். நிக்கல், டின், லெட், சிங்க், அயன், மெக்னீசியம், அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம். இந்த ஆர்டர்ல அது வந்து அதோட ரியாக்டிவ் ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன்ல இருந்து ஹையஸ்ட் ரியாக்டிவ், பொட்டாசியம்ல இருந்து லோயஸ்ட் லெட் வரைக்கும் அந்த பேர் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்பாங்க. இப்ப இந்த 4 கூட கேட்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம், சோடியம், டின்னு, காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் எதுன்னு கேட்பாங்க. சோ மோஸ்ட் ரியாக்டிவ்னா சோடியம்னு போடணும். இங்க நான் கொடுத்த ஆப்ஷன்ல சப்போஸ் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதுல எது மோஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்டா பொட்டாசியம் சொல்லணும். அதே இதுல எது லீஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்டா மெக்னீசியம் போடணும். இந்த 4ல எது லீஸ்ட்னா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? இந்த ரியாக்டிவ் ஆர்டர் கொடுத்திருக்கோம். சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். ஸ்கீம்ஸ் இந்த செஷன்லயே, இந்த 5 minute ஷோலயே நான் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது போக
ஸ்கீம்ஸ் பிளஸ் பில்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸ்கீம்ஸ் வச்சு நம்ம ஈஸியா கொஞ்சம் படிக்கிற மாதிரியும் இருக்கும். பட் இந்த பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் எனக்கு பில்ஸ் ரொம்ப படிச்ச அனுபவம் இல்ல. ஒரு சிலர் கேட்டதுனால நான் ட்ரை பண்றேன். ஏன்னா எக்ஸாம்ல பில்ஸும் கேக்குறாங்க. ஸ்கீம்ஸ் வேற, பில்ஸ் வேற, மிஷன்ஸ் வேற, ஓகேவா? அதே மாதிரி கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க, அதெல்லாம் வேற. சோ எல்லாமே தனித்தனியா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இதை கொண்டு வரேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இதே செஷன்ல பாக்கலாமா, இல்ல அதுக்குன்னு நான் தனியா வீடியோ போடுறதா அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரீசெண்டா கரண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஸ்கீம்ஸ் அண்ட் பில்ஸ்ல எல்லாம் அதிகமா கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸோட நோக்கமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வரோம். அதுக்காக தான் நான் இதை இங்க கொண்டு வந்தேன். இங்க வேண்டாம் அப்படின்னா நீங்க தனியா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு டெய்லி எங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு தனியா வீடியோ போடுறேன், இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் இல்லாம. ஓகேவா? நீங்க எப்படின்னு சொல்லுங்க, நான் அதுக்கேத்தப்பல நான் என்னோட செஷனை மாத்திக்கிறேன். ஓகே, பில்ஸ் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். சோ படிக்க படிக்க நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கீம்ஸ் வந்துட்டு எப்படின்னா, நான் 2023க்குள்ளத வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒன்னொன்னு கவர் பண்ணலாம். 2023 ஏன்னா நமக்கு இந்த வருஷம் 2024 எக்ஸாம்னா நமக்கு 2023ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அப்படிதான் நம்ம சிஹெச்எஸ்எல் அண்ட் சிபிஓ செலக்ஷன் போஸ்ட்ல எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் 2023 ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் பில்ஸ் எல்லாம் தான் அதிகமா வந்திருந்தது. அதனால நான் உங்களுக்கு இந்த செஷன்ல 2023க்குள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வரேன் டெய்லி. பட் 2023க்கு முன்னாடி 2014ல இருந்து 2022 வரைக்கும் மோடியோட ஆட்சியில இருந்த எல்லா ஸ்கீம்ஸும் நான் உங்களுக்கு ஓவராலா ஒரு செஷன்ல கொடுத்துறேன். சரியா? ஆல்ரெடி அதுக்கெல்லாம் எடிட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் 2014ல இருந்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? கண்டிப்பா அது நான் உங்களுக்கு தனியா மொத்தமா செஷன் போட்டுருவேன். இந்த செஷனை நம்ம டெய்லி ஒன்னொன்னா பாக்கலாம். ரொம்ப ஆர்ஜ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப இருக்கு 2023க்குள்ளது. சோ ஒன்னொன்னா நம்ம பாக்கலாம். அண்ட் இது நான் எங்க இருந்து எடுக்கிறேன்னா, யூபிஎஸ்சி படிப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் பில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ அவங்களோட ஒரு சேனல்ஸ்ல இருந்து நான் வந்து இதுக்கான சோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்ஸ் அண்ட் இந்த பில்ஸ் ரிலேட்டடா கொண்டு வர டீடைல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கான ஸ்கீம்ஸும் பில்லும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா, அப்படி ஆர்டரா வரும். ஜான் மந்த் வந்த ஸ்கீம்ஸ், பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்க்குள்ள எல்லா இதையும் நம்ம முடிக்க பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 4 ஜான்ல தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பாருங்க, ஒன்னும் இல்ல, பிராட்காஸ்டிங், சாரி கிளியரா தெரியுதான்னு தெரியல எனக்கு, பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் எதுக்காக? இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான். அண்ட் இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்டோட பப்ளிக் பிராட்காஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அது வந்து டிடியா இருக்கட்டும், டிடி சேனல்ஸ் நம்ம நிறைய தெரியும், நம்ம பொதிகையா இருக்கட்டும், இந்த மாதிரி டிடி சேனல்ஸ் நிறைய இருக்கும். பிரசார் பாரதி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அதுக்கப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ வரும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட பிராட்காஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட பிராட்காஸ்டிங் யூனிட்ஸ், அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியா நிறைய இருக்கு. சோ அந்த பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த பிராட்காஸ்டர்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுக்காக, நெட்வொர்க், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நெட்வொர்க்கையும் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. இதுக்காக எவ்வளவு அவுட்லே கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2539.61 crore இவ்வளவு crore வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, ஏன்னா வந்து இப்போ ஆல் இந்தியா ரேடியோ இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க, டிடி பொதிகை, அதெல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீயா நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும். ஓகேவா? பெஸ்ட் குவாலிட்டியா. இப்போ நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பொதிகை டிவி வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுல வந்து எப்படி சொல்றது, சும்மா பழைய இது அதுன்னு போட்டதே போட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி இருக்காது. இப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய நியூவா, நிறைய புதுசா இனோவேட்டிவா நிறைய வந்துட்டு இருக்கு. நீங்க டிடி இந்தியா அப்படின்னு ஒரு சேனல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன். டிடி இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனல் இருக்கும். நம்ம பொதிகை சேனல் மாதிரி இது இங்கிலீஷ்ல இருக்கும். சோ இதெல்லாம் போய் பாருங்க. நிறைய இனிஷியேட்டிவ் நிறைய டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக தான். இந்த மாதிரி நெட்வொர்க்னா நிறைய பீப்புளை கொண்டு போய் சேரணும். அதுக்காக கூட நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமத்துல, ஓகேவா, ட்ரைபல் பீப்புள்ஸ், ரிமோட் ஏரியா, ஓகேவா, அப்புறம் பார்டர் ஏரியாஸ்ல எல்லாம், குறிப்பா ரிமோட் ஏரியாஸ்,
ட்ரைபல் பீப்புள்ஸ், அப்புறம் பார்டர் ஏரியாஸ், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நியூஸ்லாம் ஈஸியா போய் சேராத இடத்துல இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏரியா, ரிமோட் ஏரியா, ட்ரைபல் ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயா இந்த டிஷ் கொண்டு போய் சேர்க்கணும். ஃப்ரீ டிஷ், ஓகேவா? எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் சேனல்ல தான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஃப்ரீ டிஷ் சேனல் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கிட்டத்தட்ட 8 lakh டிடி டிஷ் சேனல் வந்துட்டு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் மூலமா தான் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க, ரிமோட் ஏரியா எல்லா பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல் இந்தியா ரேடியோன்னு சொன்னோமா, அதுவும் இந்த பிரைவேட் பப்ளிக் சென்ட்ரல் செக்டர் பிராட்காஸ்டிங் கீழே தான் வரும். ஓகேவா? அதுவும் பிராட்காஸ்டர் இதுதான் வரும். அப்ப அந்த ஆல் இந்தியா ரேடியோவையும் டெவலப் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓவரால் அதோட கவரேஜ் நம்ம கண்ட்ரிலேயும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவுனா 66% தான் இருந்தது. அத 59 இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் டீடைல் சொல்றது கிளியரா சொல்லணும். 59 இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, 59% இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் இந்தியா ரேடியோ கேட்கறது. இப்போ வந்து அதை 66%க்கு இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா? இம்ப்ரூவ் பண்ணணும், கவர் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அதோட கவரேஜ். ஆல் இந்தியா ரேடியோ இவ்வளவு மக்களை போய் 66% கண்ட்ரி ஃபுல்லா ஜியோகிராபிக்கல் அதாவது கண்ட்ரி ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், கண்ட்ரி ஃபுல்லா இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 66% இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இது வந்து ஏரியா படி, ஜியோகிராபிக்கல் ஏரியா படி இவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு 66%. அதே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் படி ஆல்ரெடி எவ்வளவு இருந்திருக்கும்னா வெறும் 68% தான் இருக்கும். அத 80% மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு பர்சன் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இவ்வளவு ஜியோகிராபிக்கல் ஏரியாவையும் கவர் பண்ணணும். ஓகேவா? இதுல 66% 80% தான் ரொம்ப முக்கியம். ஜியோகிராபிக்கல் ஏரியா பொறுத்தவரை 66% இன்க்ரீஸ் பண்ணணும். பாப்புலேஷனை பொறுத்தவரை 80% மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். நம்ம நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய இவ்வளவு மக்கள் கிட்ட இந்த ஆல் இந்தியா ஏர் எஃப்எம், ஓகேவா, இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா இந்த BIND. ஓகே, BIND அப்படிங்கிற மாதிரி வரும். பிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஸ்கீம் இது கீழே வரும். சோ இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா மேஜர் அப்கிரேடேஷன் டு கிரியேட் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வைட் அண்ட் ரீச் இன் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், பார்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ். சொன்னல அந்த LWEங்கிறது வந்துட்டு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ரொம்ப ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணிப்பூர் இந்த மாதிரியான ஏரியால ரொம்ப அங்க அராஜகம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஏரியா. ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ், பார்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் மாதிரி. அந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் இது ஃப்ரீயாவே கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. அங்க இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கும், ஆல்ரெடி இருக்கிறது இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. ஹை குவாலிட்டி கண்டென்ட்டும், ஓகேவா? சோ கவர்மெண்ட் இதுனா ஹை குவாலிட்டி இருக்கக்கூடாதா என்ன, அதுக்கும் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டும் கொடுக்கறதுக்கு இதுல உத்தரவாதம் கொடுக்குறாங்க. வேற இன்னும் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த BIND-யோட ஸ்கீம். இதுல நான் முக்கியமா எவ்வளோ டீடைல்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு டீடைல்ஸ் கவர் பண்ணிருக்கேன். சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு ஓகேனா நம்ம இந்த மாதிரி 2023 இருக்கிற ஒன்னா டெய்லி பார்க்கலாம். சில இது சின்னதா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நான் 2-3 கொடுக்குறேன். ஓகே, ஆனா 2023 தான் நான் இதுல கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடியது. ஓகேவா? இப்ப நமக்கு CGL டார்கெட் வச்சோம்னா ஓகே, ஒரு 40 நாள் இருக்கா, 40 நாள்ல நம்ம ஒன்னொன்னா படிச்சுட்டு வரலாம். சோ அடுத்து பாருங்க, அடுத்து இன்னைக்கு இதுல நம்ம என்ன சொல்ல பார்க்க போறோம்னா பில்ஸ், அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபால 2023 பாஸ் பண்ணப்பட்ட பில். ஓகே, ஒன்னா பார்க்கலாம். சோ நான் கிட்டத்தட்ட டோட்டலா 25 எடுத்திருக்கேன். இதை ஒரே செஷனா கொண்டு வரலாம்னு பார்த்தேன். பட் எனக்கு என்னன்னா நான் ஒரே செஷனா கொண்டு வரணும்னா நிறைய கொண்டு வரலாம். ஆனா இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இதா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுபடி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்ப இதுல பாருங்க, இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல் டிசிப்ளின் பில் 2023. இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, லோக்சபால எப்போ பாஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா March 15, 2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்னா ஒன்னும் இல்ல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கமாண்டர் இன் சீஃப், ஆபீசர் இன் கமாண்ட், அல்லது இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்கல்ல. ஓகேவா? இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷனா எல்லாமே இதுல வரும். ஆர்மி, அப்புறம் நாவல், அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாத்துக்கு கீழே இருக்கிற முக்கியமான பதவிகள் எல்லாமே இந்த
இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் கீழே வரும். ஓகேவா? சோ இது ஆக்சுவலி எதுக்காகனா இந்த ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா to exercise disciplinary or administrative control over the service personnel under their command irrespective of their service. அவங்க எவ்வளவு வருஷனாலும் சர்வீஸ்ல இருந்திருக்கட்டும், ஆனா டிசிப்ளினா இருக்கணும். ஓகேவா? டிசிப்ளினா இருக்கணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா என்ன ஆக்ஷனாலும் எடுக்கலாம், என்னனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆபீசர்ஸ்க்குலாம் அந்த கமாண்டர் லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சனல் சர்வீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கமாண்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரியான டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலா எதுனாலும்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? குறிப்பா இப்படி இந்த மாதிரி லீவ் எடுக்கணும், இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி போகணும், ஒழுங்கா வந்து ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளினரா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை இன்னும் எம்பவர் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த பில் பாஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் எம்பவர் பண்றதுக்கு. ஆல்ரெடி ஐ ஆபீஸ் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கீழே எல்லாருமே அடிபணிஞ்சுதான் ஆகணும். பட் இருந்தாலும் சிலர் வந்து கொஞ்சம் ஈக்குவல் பொசிஷன்ல இருப்பாங்க, இங்க ஒரு ரேங்க்ல இருப்பாங்க, இங்க ஒரு ரேங்க்ல இருப்பாங்கன்னா இவங்க மேல வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. பட் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எவ்வளவுதான் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, ஓகே, எவ்வளவுதான் கமாண்ட் இது பண்ணாலும் சரி, ஓகே, அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினரி மெத்தட் இல்ல, டிசிப்ளினரி இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இது நான் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தேன். எனக்கு அதுல தெரிஞ்சது வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950, ஆர்மி ஆக்ட், ஓகேவா, ஆர்மி ஆக்ட் 1950, அப்புறம் நேவி ஆக்ட் 1950 சார். இந்த 3 ஆக்டுக்கு கீழேயும் தான் இந்த இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் வரும். ஓகேவா? நான் பார்த்ததுல இருந்து இந்த 3 ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி ஆக்ட், இந்த 3 ஆக்டுக்கு கீழே தான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸுமே இந்த இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் கீழே வருவாங்க. ஓகேவா? சோ இது ஒண்ணும் இல்ல, இதோட டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா பில்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் தேடும் போது எனக்கு கிடைச்ச நாலேஜை வச்சுதான் நான் இதை சொல்றேன். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரியணும்னா நீங்க சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு பாடி ஆஃப் ட்ரூப்ஸ். இதுக்கு கீழே ஜாயிண்ட் சர்வீசஸ் கமாண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேவா? இந்த 3 பர்சன் இருக்காங்களா, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இந்த 3ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே ஜாயிண்டா இதுல வருவாங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா பாடி ஆஃப் ட்ரூப்ஸ்னு அர்த்தமா. இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பாடி ஆஃப் ட்ரூப்ஸ். எந்த ட்ரூப்ஸ் அப்படின்னா இந்த 3 முப்படைகளை சேர்ந்த ட்ரூப்ஸ் இதுல வருவாங்க. கமாண்ட், கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின். அவங்களுக்கு கமாண்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அவங்களை டிசிப்ளினா வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஓகேவா, எல்லாமே இந்த பில்லுக்கு கீழே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க லோக்சபால 2023ல. ஓகேவா? இதுல மத்த 3 ஆக்டும் பார்த்தோம். சோ அந்த 3 ரொம்ப முக்கியம். இது நான் படிச்சு பார்த்தேன். ஒரு பில்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவ்வளவு டீடைல் வருது, எக்கச்சக்கமா வருது. சோ நமக்கு அந்த அளவுக்கு டீடைலா வேண்டாம்னாலும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு செக் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இருக்கட்டும், நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த பில் எல்லாம் இயர் கேக்குறாங்க. ஓகே, இயர் கண்டிப்பா வரும், இயர் கட்சி கண்டிப்பா கேட்பாங்க. வேற எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா? ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்கட்டும், நான் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு கொண்டு வரேன். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சோ இந்த செஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரே வீடியோல வேணுமா சொல்லுங்க, ஒரே வீடியோல கொண்டு வரேன். இல்ல எனக்கு இந்த மாதிரி டெய்லி ஒன்னொன்னு படிச்சுக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டெய்லி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா? சோ தேங்க்யூ, பை.